கும்பம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு பாருங்க, இப்ப பிறக்கும் புத்தாண்டு 2020 ஆண்டு எப்படிப்பட்டது அமைய போகுது. முக்கிய அம்சங்களான தொழில், வணிகம், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, ஆரோக்கியம் உள்ளிட்ட அனைத்து விதத்திலையுமே இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய கிரக பயிற்சியின் அடிப்படையில் என்ன மாதிரியான விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க, என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும், பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கும்பராசி சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டது. சனிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட பாருங்க, நீங்க உங்களோட மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை உங்களை சிவபெருமானின் அருளால் வந்து சேரும். உங்களுக்காக இறைவனிடம் நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா நல்லதும் கிடைக்க உங்களுக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கும்பராசிக்காரங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே இது முன்னேற்றம் பெற உதவியாக இருக்கும். ஏன்னா சில முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்குது. இந்த பயிற்சிகளும் உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத எளிய முறையில் தெரிஞ்சுக்க பயனுள்ளதாக இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. கும்பராசி சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களோட சிறப்பு என்னன்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்திலையுமே ஆழமான சிந்தனை இருக்கும். சிந்திக்கும் குணம் சிறப்பானதாக இருக்கும். சிறந்த ஒரு நினைவாற்றல் கொண்டவங்க நீங்கள். கருணை உள்ளம், நேசமான குணம் கும்பராசி அன்பர்கள் கிட்ட இருக்கக்கூடிய தனித்துவமான சிறப்புன்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க. புதுமையான சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்க நீங்கள். மற்ற ராசிக்காரங்கிட்ட இல்லாத ஒரு சிறப்பு உங்ககிட்ட இருக்குது. அது என்னன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு, நட்பு. கும்பராசிக்காரங்க எல்லா விஷயத்திலையுமே ஆழமான விஷயத்தை சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவங்க. சிறப்பான நினைவாற்றல் கொண்டவங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை கேட்டால் கூட தெளிவாக இப்போ சொல்வீங்க. கருணை உள்ளத்தாலையும் நேசத்தாலையும் எல்லோரையுமே கட்டி போட்டுடுவீங்க. ஏழை எளியவங்களை பார்த்தா கேட்காமலே உதவி செய்யக்கூடியவங்க. தானம் தர்மம் செய்வதற்கு கஷ்டப்படாதவங்க கும்பராசி அன்பர்கள் நீங்கள். கும்பராசி சின்னம் ஒரு பானையிலிருந்து நீர் பீரிட்டு வருவது போன்ற ஒரு மனிதன் பிடித்திருப்பது போல இருக்கும். பெரும்பாலும் நீங்களுமே அப்படித்தாங்க. உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது. மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே பட்டுன்னு பளிச்சுன்னு பேசக்கூடியவங்களா இருப்பீங்க. யாரை பற்றியும் பொய் புரட்ட பேச தெரியாது. ஒரு சிறப்பான ராசி கும்பராசி. உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா அதுக்கு கடினமாக உழைக்கணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டு செயல்படுத்தக்கூடிய அமைப்பு உங்ககிட்ட இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வருடம் எப்படிப்பட்ட வருடமாக அமையுது, என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் பலவீனமாக தாங்க இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 2வது வீட்டில் இப்போது அமர்ந்துக்கிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் சந்திர ராசிப்படி பார்த்தா சனியின் 7ரை சனி நிலையாக இப்போ கருதப்படுது இல்லையா. இத்தகைய சூழ்நிலையில் வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளை நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பலவீனமாக இருக்கிறது போல தோன்றும். 2வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறது உங்கள் உணவு பழக்க வழக்கத்தை கட்டுப்பாடற்றதாக மாற்றும். நீங்கள் அதே போல் வறுத்த இல்லைன்னா உலர்ந்த பொருட்களை சாப்பிடலாம். இதன் விளைவாக உடல்நலம் சீராக இருக்கும், மென்மையாக இருக்கும். உணவு பழக்க வழக்கத்தை சீராக கடைபிடித்தாலே பெரிய அளவுக்கு பாதிப்பு வராமல் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ராகு பகவான் இந்த வருடம் பாருங்கள் டிசம்பர் 5லேருந்து உங்கள் லக்ன வீட்டில் தங்குறாரு. ராகு பகவான் உங்கள் உணவு பழக்க வழக்கத்தை கெடுப்பார். குரு ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் உங்கள் 5வது வீட்டில் இருக்கிறாரு. இந்த வீட்டில் அமர்ந்தா உங்கள் முதல் வீட்டை அவர் 9வது வீட்டில் தான் பார்க்கக்கூடிய அமைப்பு உருவாகுது. உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கப்பட்ட இந்த எதிர்மறையை அனுமதிக்கப்படுத்த ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களை பலவீனமாக முயற்சி செய்ய வைக்கும். அதாவது நீங்கள் எவ்வளோ கடினம் உழைச்சாலுமே இதை ஏன் இப்போ செய்யணும், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சலுப்பு வர வைக்கும். முயற்சிகள் முன்னேற்றத்தை கொடுக்கும், ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும். குரு பலவீனமான நிலையில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்துக்கு உங்களுக்கு உதவ முடியாது. அதே போல் அக்டோபருக்கு அப்புறம் பாருங்கள், குரு உங்களுக்கு சாதகமான சிறந்த பலன்களை தரக்கூடிய அமைப்பில் உருவாகிறாரு. 2026ஆம் ஆண்டு சனி மற்றும் ராகு கேதுவின் நிலை உங்களுக்கு பலவீனமான ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே போல் அக்டோபருக்கு பிறகு குரு ரொம்பவுமே சாதகமான நிலையில் இருக்கிறதுனால சிறப்பான உயர்வை நீங்கள் அந்த சமயம் பெற முடியும். ஆரோக்கியத்திலுமே பெரிய பாதிப்பு இல்லாமல் சிறப்பான உடல் ஆரோக்கியத்தை கொண்டு வர குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்.
2026 இந்த கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் சாதகமான அமைப்புகள் உருவாகுது. ஆனால் இதுக்காக நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து படிக்கணும். கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சிறப்பான உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. சரியான வாய்ப்புகளை முறையாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். இந்த கும்பராசிக்காரங்க ராகு கேதுவின் செல்வாக்கு காரணமாக உங்கள் மனம் படிப்பிலிருந்து கொஞ்சம் திசை திரும்பலாம், அல்லது நீங்கள் குழப்பமடையக்கூடிய சூழல் உருவாகலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஒருமுகப்படுத்தி படித்தா மட்டும்தான் நன்மையை பெற முடியும். உங்களுடைய பாடத்திட்டத்தில் கவனம் செலுத்துறது மட்டும்தான் கல்வியில் சிறப்படைய உதவியாக இருக்கும். இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து குரு கல்வித்துறையில் உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறாரு. ஜனவரி இருந்து ஜூன் வரைக்கும் குரு உங்கள் 5வது வீட்டில் இருக்கிறாரு. 9வது பார்வையோடு முதல் வீட்டை பார்க்குறாரு. குரு உங்கள் 5வது வீடு, 9வது வீடு லாப வீடு, இது எல்லாத்துலேயுமே அவரோட பார்வை பதியக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு. கும்ப ராசிக்கு இந்த வருடம் ஜாதகத்தில் இந்த அனைத்து வீடுகளுமே பாருங்கள் குருவின் பார்வை பதியறதுனால கல்விக்கு பெரிதும் உதவக்கூடிய அமைப்பு தருது. உயர் கல்வியின் கிரகமான குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கல்வி தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் வராது. நேர்மறையான தாக்கம் வரும். அதே நேரத்தில் ஆரம்ப கல்வியின் கிரகம் புதன் உங்களுக்கு சராசரியை விட சிறந்த பலனை தராரு. புதனும் குருவும் உங்களுக்கு சிறப்பான ஆசைகளை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காரு. கல்வியில் நீங்கள் சிறப்பான முன்னேற்றம் பெற முடியும், நல்ல ஒரு உயர்வு அடைய முடியும். புதன் மற்றும் குருவின் அருள் சூப்பராக இருக்குது இந்த வருடம். அதுக்கப்புறம் பாருங்கள், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார ரீதியாக சராசரியான பலன்களுமே கிடைக்குது. உங்கள் 10வது வீட்டில் அதிபதியான செவ்வாய் சில சிறப்பு வீடுகளில் மட்டும்தான் நல்ல பலனை தராரு. அத்தகைய சூழ்நிலை அப்படின்னு பார்த்தா செவ்வாய் மற்றும் 7வது அதிபதி சூரியனும் உங்களுக்கு மிதமான ஆதரவுமே தராங்க. அதே நேரத்தில் புதன் சில சாதகமான பலனை தரக்கூடும். 7வது வீட்டில் ராகு கேதுவின் தாக்கம் எதிர்மறையான பலனை தரும். இந்த காலகட்டத்தில் வணிகம் தொடர்பான எந்த விதமான ஆபத்தையும் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. பெரிய அளவில் முதலீடு போட்டு பேராசைக்கு இடம் கொடுக்காதீங்க. கும்ப ராசிக்கு இந்த ஆண்டு நீங்கள் வியாபாரத்தில் புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை இந்த ராகு கேது இருக்காங்க இல்லையா, அசுபலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த வேலையை நிறுத்தி வைக்கிறது நல்லது. ரிஸ்க் எடுக்காமல் உங்களுக்கு இப்போ எப்படி தொழில் வியாபாரம் நல்லா போயிட்டுருக்கோ அதில் முழுமையாக கவனம் செலுத்துங்க. புதுசாக பெரிய அளவில் முதலீடு செய்யறது இருந்தால் ரிஸ்க் எடுக்காதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் சிக்கலை கொடுத்துரும். அதனால தான். மற்றபடி இப்போ நீங்கள் வியாபாரம் எப்படி நடந்துகிட்ருக்கோ அது சிறப்பான முன்னேற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கும். வருமானம் நல்லா இருக்குது அப்படின்னா சேமிக்க தொடங்குங்க, அது இன்னுமே ரொம்ப நல்லது. எதிர்காலத்துக்கான சேமிப்பு சிறப்பான உயர்வை தரும். தொழில்முறை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குமே கலவையான பலன்கள் இருக்குது. அப்படி இருந்தாலும் வேலை கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கும். கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு உங்களுக்கு நல்ல பலனையும் தரும். உங்கள் முதல் வீட்டில் ராகு கேது செல்வாக்கு இருக்கிறாங்க. அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அலுவலகத்தில் அரசியலில் ஈடுபடுறதை தவிர்த்தா நல்லது. அது என்னென்னா, மற்றவங்களோட பிரச்சனையை நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கிறதும், மற்றவங்களுக்கான பொறுப்புகளை நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதும் நல்லது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்யுங்க. வேலை தொடர்பான விஷயத்தில் முழுமையாக ஈடுபட்டால் நன்மைகளை பெறலாம். மற்றவங்கள பற்றி புறம் பேசுகிறது, மற்றவங்க இல்லாத நேரத்தில் அவங்கள பற்றி கேலி கிண்டல் செய்கிறது, இது எல்லாமே நீங்கள் தவிர்க்கணும். ஆண்டோட தொடக்கத்திலேருந்து குரு உங்கள் 5வது வீட்டில் இருக்கிறதுனால விடாமுயற்சியோடு உழைச்சா நீங்கள் கட்டாயம் நல்ல பலன்களை பெற முடியும். அதே போல் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நிதி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு கலவையான வாய்ப்புகள் உருவாகுது. உங்கள் லாப வீட்டில் அதிபதி குரு ஆண்டின் பெரும்பகுதி சாதகமாக இருக்கிறாரு. ஏன்னா ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் வரைக்கும் 5வது வீட்டில் அமர்ந்து லாப வீட்டை பார்க்கறதுனால இத்தகைய சூழ்நிலை உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை தருது. பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. 2வது வீட்டில் இருக்கும் சனி பகவான் பணத்தை சேமிக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலை தரலாம். முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர செலவுகளை தவிர்த்துட்டு செலவு விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்க. எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு செலவு விஷயத்தில் செயல்பட்டால் சேமிக்க தொடங்கலாம். இது உயர்வை கொடுக்கும். இல்லைன்னா செலவு விஷயம் கொஞ்சம் அதிகமாகி சிக்கலை ஏற்படுத்தும். அதே போல் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து டிசம்பர் 5 வரைக்கும் ராகு கேது உங்கள் 7வது வீட்டை பாதிக்கிறதுனால திருமண வாழ்க்கையில் சின்ன சின்னதாக பிரச்சனை நீடிக்கும். உங்கள் துணையின் உடல் நிலையில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தணும். இருவருக்கும் இடையில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. இல்லைன்னா விரிசல் ஏற்படலாம். நீங்கள் கவனமாக எந்த ஒரு சூழ்நிலையுமே கையாண்டால் நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம். கோபப்படுறதை குறைச்சிக்கோங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து செஞ்சால் நன்மைகளை பெறலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையுமே தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது.
என்ன கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கும்பம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். சிவபெருமானோட அருளால் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு நல்லதாக நடக்க இறைவனிடம் நாமல் பிரார்த்தனையும் செஞ்சுக்கலாம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.